வாசுதேவேந்திர யோகீந்திரம் நத்வா ஞானப்ரதம் குரும் முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய தத்வபோதோ விதீயதே. நித்யாநித்யவஸ்து விவேகக்கஹ நித்யவஸ்து ஏகம் ப்ரஹ்ம தத்வ்யதிரிக்தம் சர்வமநித்யம் அயமேவ நித்யாநித்யவஸ்து விவேகः. யாருக்கு சாதன சதுஷ்டயம் என்கின்ற 4 நற்பண்புகள் இருக்கின்றதோ அவர்களுக்காக இந்த தத்துவபோதம் என்கின்ற நூல் எழுதப்படுகின்றது என்று கூறினார். சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரினாம் தத்துவபோதக அபிதீயதே. எதற்காக என்றால் மோக்ஷ சாதன பூதம், மோக்ஷத்திற்காக என்று சொன்னார். அப்பொழுது நமக்கு சந்தேகம் வந்தது, சாதன சதுஷ்டயம் என்றால் என்ன? விவேகம், வைராகியம், சமம் முதலிய 6 குணங்கள், முமுக்ஷுத்துவம், இந்த 4ம் சாதன சதுஷ்டயம் என்று பார்த்து, பிறகு விவேகம் என்றால் என்ன என்ற கேள்விக்கான பதிலை நாம் சென்ற வகுப்பில் பார்த்து முடித்தோம். அதில் நித்திய வஸ்து ஏகம் பிரம்ம, நித்தியமாக அழியாமல் இருப்பது ஒரே ஒரு பொருள், அதற்கு பெயர் பிரம்மன். தத் வெதிரிக்தம், அந்த பிரம்மத்திற்கு வேறாக இருக்கின்ற அனைத்தும் சர்வம் அனித்தியம். அயமேவ, இதுதான் நித்திய அனித்திய வஸ்து விவேகம். இதுதான் நித்திய அனித்திய வஸ்து விவேகம் அல்லது விவேகம் என்பதனுடைய லட்சணம். பிறகு மேலும் நாம் சில கருத்தை பார்த்தோம். இந்த விவேகத்தை எப்படி அடைதல், விவேக உபாயம் என்ன என்று பார்த்தோம். அதில் முதலாக பார்த்தது ஸ்ருதி அல்லது உபனிஷத். உபனிஷத்துக்களே இந்த அறிவை நமக்கு கொடுக்கின்றது. இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்தும் அனித்தியம் என்ற ஞானத்தை கொடுக்கின்றது. பிறகு உபனிஷத்தை மையமாக வைத்து வருகின்ற மற்ற நூல்கள், ஸ்மிருதிகளும் அதையே கூறுகின்றது. அடுத்து நாம் பார்த்தது ஸ்ருதி, ஸ்ருதியில் கூறப்பட்ட யுக்தி. ஸ்ருதியானது அறிவு பூர்வமாக இதை நமக்கு கூறுகின்றது, அதாவது யுக்தி பூர்வமாக இந்த கருத்தை நமக்கு விளக்குகின்றது. அந்த யுக்தியைத்தான் நாம் சென்ற வகுப்பில் பார்க்க ஆரம்பித்தோம். அந்த யுக்தியானது, யுக்தி என்றால் லாஜிக் அல்லது ஒரு நியமம். காரணம் நித்தியம், காரியம் அனித்தியம். இது மிக சுலபமான யுக்தி. எது காரணமோ அது அப்படியே இருக்கும், காரியமானது அனித்தியம். அப்படியே இருக்கும்னா காரியத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது நித்தியமாக இருக்கும். காரியம் என்று சொன்னால் அது சில காலத்தில் அழிந்து விடும். அப்படி அறிமுகப்படுத்தி இந்த உலகம் அனைத்தும் காரியம், அதற்கு காரணம் பிரம்ம என்று அறிமுகப்படுத்துகிறது. இப்போ களிமண் காரணம், பானைகள் காரியம் என்றால் பானை மிக சுலபமாக அழிந்து விடும். ஆனால் களிமண் அவ்விதம் இல்லை,
காரணம் நித்தியம், காரியம் அனித்தியம். அப்படி இந்த உலகம் அனைத்தும் காரியம் என்றால் காரணமான பிரம்மன் நித்தியம், இந்த உலகம் அனித்தியம். இந்த விதத்தில் ஸ்ருதி நமக்கு அனித்தியத்துவ ஞானத்தை கொடுக்கின்றது. பிறகு அடுத்ததாக ஸ்ருதியை சாராமல் நம்முடைய சுயமான யுக்தி, அந்த பிரமாணத்தின் மூலமாகவும் இந்த உலகம் அனித்தியம்னு புரிந்து கொள்ளலாம். நாம் ஆராய்ந்து பார்த்தால் இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளும் நித்தியமாக தொடர்ந்து இருப்பதில்லை, மாறிக்கொண்டே இருக்கின்றது. இதை சற்று சிந்தித்து பார்த்தால் நமக்கு புரியும். அது மட்டுமல்ல, பிரத்யக்ஷ பிரமாணமும் இதை காட்டுகின்றது. பிரத்யக்ஷ பிரமாணம்னா நம்முடைய அனுபவம். நம்முடைய கண்கள் எந்த ஒரு நிலையான பொருளையும் பார்த்ததில்லை. நம்முடைய அனுபவத்தில் எந்த பொருளும் எப்பொழுதும் இருப்பதில்லை. இவ்விதம் இப்படிப்பட்ட உபாயங்கள் மூலமாக இந்த உலகத்தினுடைய அனித்தியத்துவமும் ஏதோ ஒன்று நித்தியமாக இருக்கின்றது என்ற ஞானத்தையும் அடையலாம். இதுதான் விவேகம் என்று சொல்லப்படுகிறது. பிறகு இந்த விவேகத்தை அடைய இனி ஒரு முக்கிய உபாயம் இருக்கின்றது. எல்லோருக்குமே அறிவானது இருக்கின்றது, பிரித்து அறிகின்ற சக்தி இருக்கின்றது, அனுபவம் இருக்கின்றது. எல்லோருமே அனித்தியமான உலகத்தை அனுபவித்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் சிலருடைய அறிவில் தான் இதெல்லாம் அனித்தியம், நிலையற்றது, என்னுடைய லட்சியம் அல்ல என்ற ஒரு அறிவு புத்தி தோன்றுகிறது. ஏன் அனைவருக்கும் தோன்றுவதில்லை? அனைவருடைய பிரத்யக்ஷ பிரமாணமும் இந்த உலகத்தினுடைய நிலையாமையை தான் காட்டிக்கொண்டு இருக்கின்றது. இதிலிருந்து என்ன தெரிகிறதுனா, அனுபவத்திலிருந்து அறிவு வர வேண்டும் என்ற நியதி இல்லை. சற்று ஆராய்ந்தால்தான் நமக்கு வரும். ஏன் சிலருக்கு அந்த ஆராய்ச்சி வருவதில்லை? சிலர் ஆராய்ச்சி செய்தாலும் உண்மையான விவேகம் தோன்றுவதில்லை. அதற்கு என்ன காரணம்? அதற்கு சாஸ்திரம் பதில் சொல்கின்றது. நம்முடைய மனதில் இருக்கின்ற ராகத்வேஷம்தான் விவேக சக்தியை வெளிப்படுத்தாமல் வைத்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த ராகத்வேஷத்தை நீக்க வேண்டும். வெறுப்பை நீக்கினால் விவேக சக்தி வெளிப்படும். ஆகவே விவேகத்துக்கு முக்கிய இனியொரு உபாயம் கர்மயோகம். இப்போ கர்மயோகப்படி நம்முடைய வாழ்க்கை இருந்தால் அல்லது தர்மப்படி நாம் வாழ்ந்தால் அந்த தர்மமானது நமக்கு விவேக சக்தியை கொடுக்கும். நம்ம பார்த்த ஸ்ருதி, ஸ்மிருதி, யுக்தி, பிரத்யக்ஷம் இதெல்லாம் இரண்டாவது தான். இவைகளெல்லாமே வேலை செய்ய வேண்டும்னு சொன்னால் தர்மந்தான் நமக்கு முக்கியம். தர்மேன பாபம் அபனுததிங்கிறது சாஸ்திரத்தில் இருக்கிற ஒரு பிரசித்தமான வாக்கியம். தர்மத்தினால் ஒருவன் பாபத்தை விடுகின்றான். இங்கு பாபம் என்றால் மங்கிய புத்தி, அறிவு அற்ற நிலை. அந்த நிலையை ஒருவன் பாபத்தினால் அந்த நிலையை அடைகின்றான், தர்மத்தினால் அந்த பாபத்தை நீக்குகின்றான். அப்போ சுருக்கமாக நம்ம என்ன சொல்லலாம்? விவேகத்தை அடைய வேண்டும் என்றால் இது நிலையானது, இது நிலையற்றது என்கின்ற அறிவை அடைய வேண்டுமென்றால் கர்மயோகப்படி வாழ்க்கையை ஆரம்பித்து புத்தியை நன்கு பயன்படுத்த வேண்டும். அறிவை பயன்படுத்தி கர்மயோகப்படி இருப்பதுதான் உபாயம். இந்த உபாயத்தின் மூலமாக இங்கு சொன்ன விவேகத்தை நாம் அடைய வேண்டும். இந்த விவேகம் பூர்ணமான விவேகம் அல்லன்னு நம்ம பார்த்தோம். ஆரம்பத்தில் ஒரு வேக் நாலேஜ், ஏதோ ஒரு பிரம்மன் ஒன்று இருக்குது, அதுதான் சத்தியம், இந்த உலகம் சத்தியம் அல்ல, இந்த அளவுக்கு இந்த இடத்துல அறிவு இருந்தால் போதும். அந்த பிரம்மன் எப்படிப்பட்ட தன்மை, அந்த பிரம்மத்துக்கு எனக்கு என்ன உறவு, அதெல்லாம் இந்த நிலையில் நமக்கு தேவையில்லை. அந்த ஞானமும் இந்த இடத்தில் எதிர்பார்ப்பதில்லை. இனி அடுத்த விசாரம் இதே விவேகத்தில். இந்த விவேகத்தினுடைய பலன் என்ன என்பதுதான். நம்ம விவேகத்தினுடைய லட்சணத்தை பார்த்தோம், எது ஞானம்னு பார்த்தோம். இரண்டாவதாக இந்த விவேகத்தை எப்படி அடைதல்னு பார்த்தோம். கர்மயோகம் ப்ளஸ்
அறிவை பயன்படுத்துதல், சுருத்தியை பயன்படுத்துதல், யுக்தியை பயன்படுத்துதல்னு பார்த்தோம். இனி இந்த விவேகம் நமக்கு கிடைச்சா என்ன பலன் என்றால், இந்த விவேகத்துக்கு பலன் அடுத்து நாம் பார்க்க போகின்ற வைராகியம். வைராகியத்துக்கு இந்த விவேகம் விதையாக இருக்க போகின்றது. வைராகியம்ங்கிற ஒரு குணம் நம்ம மனதிற்குள் வர வேண்டும் என்றால் அதற்கு சீடு, விதையாக இருப்பது விவேகம். இப்போ விவேகத்தினுடைய பலன் வைராகியத்துக்கு மூல காரணம். விவேகமே வைராகியத்தை கொடுத்து விடாது, அறிவே வைராகியத்தை கொடுத்துரும்னு சொன்னால் வைராகியம்னு தனியாக ஒரு குணத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே விவேகம் தேவை, அடுத்தது வைராகியம் தேவைன்னு சொல்கிறதிலிருந்தே விவேகம் இருந்தும் வைராகியம் வராமல் இருக்கலாம். ஆகவே வைராகியத்துக்கு மூலமாக விதையாக இருப்பது தான் விவேகம். இப்போ விவேகத்தினுடைய முதல் முக்கிய பலன் வைராகிய காரணம். நாம் இனிமேல் பார்க்க போகிற வைராகியம் இந்த விவேகத்திலிருந்து உதிக்கணும். அப்பொழுது தான் அந்த வைராகியம் நிலைக்கும். வேற காரணத்தில் வர்ற வைராகியம் நிலை பெறாது. இப்போ விவேகம் வைராகியத்திற்கு ஒரு மூல காரணம், விதை போல. அதுதான் விவேகத்தினுடைய பலன். பிறகு விவேகத்தினுடைய இனியொரு பலன், நம்முடைய அறிவு ஏதோ ஒன்று நித்தியமாக இருக்கு, அழியாமல் இருக்கின்றதுன்னு சொன்னால் அந்த அழியா பொருள் மீது ஒரு நாட்டம் நமக்கு வரும், ஒரு விருப்பம் நமக்கு வரும். நமக்கு அது தெரியாததுனால தான் அதை நாம் நாடவில்லை. ஒரு நல்ல பொருளை நம்ம ஏன் நாடவில்லைன்னா அது நமக்கு தெரியவில்லை, அதனால நாம் நாடவில்லை. இப்போ அழியாத ஒரு பொருள் இருக்குது, அதை நம்ம அடைய வேண்டும் என்று நமக்கு ஒரு அறிவு ஏற்பட்டால் அதை அடைய நமக்கு ஆர்வம் ஏற்படும். அதை நம்ம பிறகு பார்க்க போகின்றோம். நான்காவது குணமான முமுட்சுத்துவம்னு பார்க்க போகின்றோம். அப்போ இந்த விவேகம் என்ன செய்யும் என்றால், அனித்தியமான பொருளிலிருந்து வைராகியத்தை கொடுக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். நித்தியமான பொருளை நாடி செல்ல முமுட்சுத்துவத்திற்கும் காரணமாக இருக்கும். அப்படி இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தியை இவ்விதம் பிரிக்கலாம். விவேகம்ங்கிறது மூலம், அது வைராகியத்திற்கும் முமுட்சுத்துவத்திற்கும் ஆதாரமாக இருக்கும். இதுதான் விவேகத்தினுடைய பலன். விவேகம் வரலை அப்படின்னா முமுட்சுத்துவமும் வராது, வைராகியமும் தோன்றாது. அப்படி வருகின்ற வைராகியம் வைராகியம் அல்ல, இது விவேகத்தினுடைய பலன். இதுதான் முதல் குணம். நம்ம எந்த 4 குணத்தை அடைந்து வேதாந்த விசாரத்தை செய்தால் அந்த விசாரம் ஞானத்தை கொடுத்து மனதில் ஒரு நிறைவை கொடுக்குமோ, அந்த 4 குணங்களில் முதல் குணம் விவேகம். அதை நம்ம 3 தலைப்பில் பார்த்தோம். விவேகத்தினுடைய இலக்கணம் என்னன்னு பார்த்தோம், லட்சணம் என்னன்னு பார்த்தோம், விவேகத்தை எப்படி அடைதல்னு பார்த்தோம், பிறகு விவேகத்தினுடைய பலன் என்னன்னு பார்த்தோம். இனி வைராகியத்திற்கு செல்லலாம். அடுத்த கேள்வி பதிலாக வருகின்றது. அடுத்ததாக விராகக இக ஸ்வர்க போகேஷு இச்சாராஹித்யம் விராகக கக. விராகம் என்றாலும் வைராகியம் என்றாலும் ஒரே பொருள். விராகம் என்றால் என்ன, வைராகியம் என்றால் என்ன? ராககன பற்று, வி அப்படிங்கிறது விகதக ராகக, யாரிடமிருந்து பற்றானது சென்று விட்டதோ, விராகக கக. அதற்கு பதில் இங்கு சொல்லப்படுகின்றது. ஈக ஸ்வர்க போகேஷு இச்சா ராகித்யம். இச்சா ராகித்யம், இச்சா அப்படின்னா ஆசை, ராகித்யம்னா இல்லாமை. இச்சா ராகித்யம்னா ஆசை இல்லாமை.
பற்றின்மை, பற்றற்ற தன்மை, விருப்பமின்மை. அடுத்த கேள்வி, எதில் விருப்பமின்மை? போகேஷு, போகேஷு இச்சா ராகித்யம். போகம் என்றால் இன்பம், இன்பத்தில் விருப்பமின்மை. எங்கு இருக்கின்ற இன்பம்? ஈக சொர்க்க போகேஷு. ஈக அப்படின்னா இந்த லோகத்தில் இருக்கின்ற பொருள்கள் கொடுக்கின்ற இன்பம். சொர்க்கம்னா மற்ற ஏதாவது லோகங்கள் இருந்தால், சொர்க்க லோகம் முதலிய லோகங்கள், அந்த லோகத்தில் பொருள்கள் இருந்து அந்த பொருள்கள் கொடுக்கின்ற இன்பம். பொதுவாக வெளிப்பொருள்களிலிருந்து கிடைக்கின்ற இன்பம். இப்போ இக போகேஷு ஸ்வர்காதி போகேஷு இச்சா ராகித்யம். சுருக்கமாக சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருள்கள் கொடுக்கின்ற இன்பத்தில் விருப்பமின்மை. இங்கு நம்ம வைராகியத்தினுடைய இலக்கணம், பிறகு இந்த வைராகியத்தை எப்படி அடைதல், இந்த வைராகியத்தினால என்ன பலன் என்று 3 கருத்தையும் பார்ப்போம். இங்கு ஆசிரியர் வெறும் லட்சணம் மட்டும் சொல்லியுள்ளார். அதோடு நம்ம வேறு 2 கருத்தையும் சேர்த்து பார்க்கின்றோம். இப்போ வைராகியம்ங்கிற வார்த்தையை கேட்ட உடனே பலருக்கு மனதில் வெறுப்பு என்ற ஒரு எண்ணம் ஏற்படும். வைராகியம்னு சொன்னால் வெறுப்பு அப்படின்னு பலர் நினைக்கின்றார்கள். சிலர் பிடிவாதம் என்றும் நினைக்கிறார்கள். அவன் வைராகியமாக இருக்கான்னு சொன்னால் ரொம்ப பிடிவாதமாக இருத்தல், வெறுத்தல் அப்படிங்கிற ஒரு பொருளும் நிலவி வருகின்றது. வைராகியம் வருவதற்கு ஆரம்பத்தில் வெறுப்புங்கிறது உதவி செய்யலாம். ஆனால் வைராகியத்தினுடைய லட்சணம் துவேஷகன் இங்கு சொல்லப்படவில்லை, இச்சா ராகித்யம், விருப்பமின்மை என்று சொல்லப்படுகிறது. விருப்பமின்மைனா வெறுப்பு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பலர் விருப்பமின்மை அப்படின்னா வெறுப்பு தானே நினைக்கிறார்கள். வெறுப்புங்கிறது ஒரு விதமான உணர்வு, விருப்பமின்மை அப்படின்னா அது வெறுப்பு அல்ல. இப்போ 2 ஸ்வீட் இருக்குது, இனிப்பு பதார்த்தம் இருக்குது. ஒருவருக்கு ஒன்று பிடிக்குது, அவருக்கு இனி ஒரு ஸ்வீட் பிடிக்கல, விருப்பமில்லை. விருப்பமில்லைங்கிறதுனால அதை அவர் வெறுக்கிறார்னு அர்த்தம் கிடையாது. விருப்பமில்லைன்னா விருப்பமில்லை தான், வெறுக்கிறதுனா வெறுக்கிறது தான், விரும்புறதுனா விரும்புவது தான். ஆனால் பலர் என்ன நினைக்கிறார்கள்? விருப்பமின்மை இஸ் ஈக்குவல் டு வெறுப்புன்னு நினைக்கின்றார்கள். அது தவறு. விருப்பமின்மை அதுதான் வைராகியம். எதில் விருப்பமின்மை? போகத்தில் விருப்பமின்மை. அதாவது இந்த உலகம் விதவிதமான இன்பங்களை நமக்கு கொடுக்கின்றது. அந்த இன்பங்களுக்கு அடிமையாகாமல் இருத்தல், அந்த இன்பங்களில் மூழ்கி அழிந்து விடாமல் இருத்தல். துச்ச புத்திகி, துச்ச புத்தினா எந்த பொருள் மீதும் அடிமையாகாமல் இருத்தல், எந்த பொருள் மீதும் ஆசை வைத்து நம்மையே நாம் அழித்து கொள்ளாமல் இருத்தல். ஒரு பொருள் மீது நமக்கு ஆசை விட்டால் அந்த பொருள் கொடுக்கின்ற இன்பத்தை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும்னு மனதில் இருக்கிற பிடிப்பு தான் ராகம் அல்லது பற்று, அந்த பிடிப்பின்மை. இதுதான் வைராகியம். நம்முடைய அனுபவத்தில் பார்த்தாலும் இந்த விவேகம் சுலபமாக வந்துடும், கொஞ்சம் கஷ்டப்பட்டால் வந்துடும், மற்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் வந்துடுற மாதிரி தெரியும். இந்த வைராகியம் வர்றதா ரொம்ப கடினமாக தெரியும். பலர் என்ன சொல்லுவார்கள்? எவ்வளவுதான் படித்து என்னதான் பண்ணாலும் இந்த வைராகியம் வரமாட்டேங்குது, வைராகியம் வருவதில்லை என்று சொல்வார்கள். உண்மைதான், இந்த வைராகியம் அவ்வளவு சுலபமாக வருவதில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாகத்தான் நமக்கு வரும். ஏன்னா விவேகம்ங்கிறது புத்தியில் இருக்கிறது, விஞ்ஞானமய கோஷத்தில் இருப்பது. வைராகியம்ங்கிறது மனோமய கோஷத்தில் இருக்கிறது. நம்முடைய எமோஷ்னல் growth, நம்முடைய மனதில் இருக்கின்ற ஒரு பக்குவம், ஒரு விதமான வளர்ச்சி. இந்த வைராகியம் நமக்கு மெதுவாகத்தான் வரும். இந்த இடத்துல வைராகியம்னா வெறுப்பு என்று புரிந்து கொள்ளாமல், எந்த ஒரு போக பொருளிலும் மூழ்கி இல்லாமல் இருத்தல், முழுமையாக அனைத்து பொருள்களிடத்திலும் ஆசையை விடுதல்னு அர்த்தம் கிடையாது.
அது மோட்ச அவஸ்தை. எந்த பொருளின் மீதும் பற்றில்லாமல் இருத்தல். நம்ம இங்கே அப்படி சொல்லவில்லை. போகம் நமக்கு சில பொருள்களிலிருந்து கிடைக்கின்றது. அது உணவாகட்டும், காட்சி பொருள்களாகட்டும், அது எந்த பொருள்களாகட்டும், அந்த போகத்திற்கு அடிமையாகாமல் மூழ்கி விடாமல் இருத்தல், அது வைராக்கியம். அதாவது ஆசையை விடுதல். நம்ம மனதில் எத்தனையோ ஆசைகள் இருக்குது. சில ஆசைகள் பூர்த்தியாகலைன்னா அது நம்மை ரொம்ப பாதிப்பதில்லை. சில ஆசைகள் அப்படி இல்லை, அதை பூர்த்தி செய்து தான் ஆகணும்னு சொல்லி ரொம்ப இறுக்கமாக அல்லது பிடிப்பாக நாம் வைத்துள்ளோம். அப்படி இல்லாமல் இருத்தல். ஆசை தோன்றுவது தவறில்லை, அந்த ஆசை நிறைவேறித்தான் ஆக வேண்டுங்கிற ஆக்ரகம் இல்லாத தன்மை, ஆசையை விடுதல், அதுதான் வைராக்கியம். இனி அடுத்ததாக இந்த வைராக்கியத்தை அடைய உபாயம் என்னன்னு பார்ப்போம். என்ன உபாயத்தை நாம் மேற்கொண்டால் நமக்கு வைராக்கியம் கிடைக்கும்? பல உபாயங்கள் இருக்கின்றது. பொதுவாக முதல் உபாயம் ஆசையை விடுதல் அப்படின்னு சொல்கிறோம். காம தியாக, அது வைராகியத்தினுடைய லட்சணம்னு சொல்லலாம், அல்லது உபாயம்னு சொல்லி நம்ம படிப்படியாக போகலாம். ஆசையை விடுதல், இங்கேயும் நம்ம கவனமாக இருக்கணும். ஆசையை விடுதல் அப்படின்னு சொன்னால் மூச்சு விடணும்னு ஆசை இருக்குது, சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, தண்ணீர் குடிக்கணும்னு ஆசை இருக்குது, வாழணும்னு ஆசை இருக்குது, இது எல்லாத்தையுமே விட்டுறதா அப்படின்னெல்லாம் நம்ம கேட்க தோணும் நமக்கு. இங்கு ஆசை என்று சொன்னால் தர்மத்துக்கு உட்பட்ட ஆசையை நம்ம சொல்லலை, பேராசைன்னு புரிந்து கொள்ள வேண்டும். அல்லது ஏதாவது ஒரு பொருள் மீது அளவுக்கு மீறி இருக்கின்ற ஆசை, அந்த பொருள் எனக்கு கிடைச்சித்தான் ஆகணுங்கிற ஒரு பிடிவாதமான ஒரு பற்று, அந்த ஆசையை விடுதல். அல்லது சில போகங்களுக்கு அடிமையாகி இருத்தல், அது இல்லை அப்படின்னா வாழ்க்கையே இல்லை. சில பேர்த்துக்கு காலையில் காஃபிலேயே ஆரம்பிச்சிடும். ஒரு நாள் பால் லேட்டாக காஃபி கிடைக்கலன்னு வச்சுக்குவோமே, அந்த நாள் முழுவதும் அப்செட். காரணம் என்ன? அந்த பொருள் மீது அவ்வளவு ஒரு பற்று, அவ்வளவு ஒரு அடிமைத்தனம், அப்படிப்பட்ட ஒரு ஆசை. அந்த ஆசையை விடுதல், அதுதான் உபாயம். மனதில் நம்ம பார்க்கணும், எதிலெல்லாம் எனக்கு ஆக்ரகத்துடன் மனசு பற்றி இருக்குன்னு பார்க்கணும். அந்த ஆசையை விடுதல். இனி அடுத்த கேள்வி, ஆசையை எப்படி விடுதல்? வைராக்கியம்னா ஆசையை விடுதல். ஆசையை விடுன்னா வைராக்கியத்தை அடையணும் அப்படின்னு ஒருவர் கேட்டால் அதுக்கு ஆசையை விடுங்கன்னா அவருடைய கேள்வியே என்ன? ஆசையை எப்படி விடுவது அப்படிங்கிறதான கேள்வி. இப்போ ஆசையை எப்படி விடுதல் அப்படின்னா நம்ம இப்போ அப்படியே படிப்படியாக இறங்கி வருவோம். இந்த எந்த ஒரு ஆசையும் சங்கல்பத்திலிருந்து வந்துள்ளது. ஆகவே ஆசையை விட சங்கல்பத்தை விட வேண்டும். சங்கல்ப தியாக. சங்கல்ப தியாகம்னா என்ன? எந்த ஒரு பொருள் மீதும் உடனடியாக நமக்கு ஆசை விடுவதில்லை. அந்த பொருளை பற்றிய நினைத்து தான் நமக்கு ஆசையானது வளர்க்கப்பட்டு விடுகிறது. ஒரு பொருளை பார்த்த உடனே யாருக்கும் பேராசை தோன்றி விடுவதில்லை. அந்த பொருளை பற்றி நினைத்து நமக்கு அந்த பொருள் மீது ஆசையானது உருவாகி விடுகின்றது. இப்போ சங்கல்பா ஜாயதே காமக. காமம் என்றால் ஆசை, அது சங்கல்பத்திலிருந்து தோன்றுகிறது. அப்போ நம்ம ஆசையை விடணும் அப்படின்னா ஆசைக்கு காரணமாக இருக்கின்ற சங்கல்பத்தை விட்டாக வேண்டும். சங்கல்பத்தை விடணும் அப்படின்னா அந்த பொருளையே மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது. இனி அடுத்த கேள்வி வந்துடும், சங்கல்பத்தை விட்டால் ஆசையை விட்டுருவோம், சங்கல்பத்தை எப்படி விடுவது? சங்கல்பத்தை எப்படி தியாகம் செய்தல்? ஒரு பொருளை நான் ஏன் மீண்டும் மீண்டும் அதையவே நினச்சிட்ருக்கேன்? இப்போ ஒரு பொருளை நான் மனசிலிருந்து நீக்கணும்னு விரும்புகிறேன், ஆனால் முடிகிறதில்லை. அவுட் ஆஃப் சைட் நீட் நாட் பி அவுட் ஆஃப் மைண்டுன்னு சொல்கிறாங்க அல்லவா? அந்த பொருள் என்னுடைய கண் முன்னாடி இல்லாட்டியும் கூட
என்னுடைய மனதிலிருந்து போக மாட்டேங்குது, மீண்டும் மீண்டும் அதையே நினைத்து கொண்டிருக்கின்றேன். ஏன்? அதைய விட்டா ஆசை போயிரும்னு தெரிஞ்சாச்சு. ஒரு பொருளையே நினைச்சிட்டு இருக்கத்தான் அதுல பற்று வருகிறது. அந்த பொருளை பற்றிய எண்ணத்தை விட்டால் பற்றையும் நம்ம விட்டுருவோம். அந்த சங்கல்பத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம காமம்ங்கிறதுலேருந்து சங்கல்பத்துக்கு வந்துள்ளோம். சங்கல்பத்தை வருவதற்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சு அதை நீக்கணும். அந்த சங்கல்பத்துக்கு காரணம் சோபனா அத்தியாசம் என்று சொல்லப்படுகிறது. சோபனா அத்தியாசம். சோபனா அத்தியாசத்திலிருந்து சங்கல்பம், சங்கல்பத்திலிருந்து ஆசை. சோபனா அத்தியாசம் அப்படின்னு சொன்னா, அந்த பொருள் எனக்கு இஷ்ட அல்லது இன்பத்தை கொடுக்கும் என்கின்ற ஒரு அத்தியாசம், ஒரு விதமான ஏற்றி வைத்து பார்த்தல். அதாவது இஷ்டத்துவ புத்தி. அந்த பொருள் என்னிடம் இருந்தால், அந்த பொருளாகட்டும், அந்த மனிதனாகட்டும், அது வீடோ வாகனமோ மனிதர்களோ ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், அது எனக்கு இன்பத்தை கொடுக்கும் என்கின்ற ஒரு புத்தி, ஜட்ஜ்மெண்ட், ஒரு விதமான நிச்சயம். அது எனக்கு சுகஹேது. சுகஹேதுத்துவ புத்தி தான் சோபனா அத்தியாசம்னு சொல்லப்படுது. சுகஹேதுனா எனக்கு இன்பத்தை கொடுக்கின்ற சக்தி அந்த பொருளுக்கு இருக்கிறது. அந்த பொருளோ அந்த மனிதனோ என்னுடன் இருந்தால் நான் இன்பமாக இருப்பேன் என்கின்ற புத்தி, இதுதான் அத்தியாசம். அப்ப இந்த மனதிற்குள்ள சங்கல்பம் வர்றதுக்கு என்ன காரணம்னா, நம்முடைய ராங் ஜட்ஜ்மெண்ட். அந்த பொருள் எனக்கு நிரந்தரமா இன்பத்தை கொடுத்துட்டே இருக்குங்கிற ஒரு முடிவு, ஒரு தீர்மானம். அதனுடைய விளைவு நம்ம அந்த பொருளையே நினைச்சிட்டு இருக்கோம். பொருளையே நினைச்சு நினைச்சு என்ன ஆயிடுதுன்னா ஆசையாக மாறி விட்டது. அந்த பொருள் எனக்கு கண்டிப்பாக வேண்டும் என்கின்ற பிடிவாதமான ஆசையாக மாறி விட்டது. சரி, அந்த பொருள் நம்ம கிட்ட இருந்தா அது நம்மை விட்டு போகக்கூடாதுங்கிற ஆசை. பொருள் இல்லைன்னா அது வேணும்னு ஆசை. அது நம்ம இடத்துல இருந்தா அதை விடாமல் பிடித்து கொண்டிருக்கின்ற ஆசை. இது வருவதற்கு காரணம் சங்கல்பம், சங்கல்பத்துக்கு காரணம் சோபனா அத்தியாசம். இனி அடுத்த கேள்வி, இந்த சோபனா அத்தியாசம் தான் ஏன் வந்தது? இது வருவதற்கு என்ன காரணம்? எதனால் நான் இந்த பொருள் எனக்கு எப்பொழுதுமே இன்பத்தை கொடுக்கும்னு நினைச்சிட்டு இருக்கேன், அதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், இந்த அத்தியாசத்துக்கு இவ்விதம் நாம் ஏற்றி வைத்து பார்ப்பதற்கு என்ன காரணம்னு கேட்டால், அதற்கு சாஸ்திரம் கூறுகின்ற பதில் அஞ்ஞானம், அறியாமை. அறியாமையினுடைய விளைவினால சோபனா அத்தியாசம். அத்தியாசம்னா ஏற்றி வைத்தல். ஏற்றி வைத்தல்னா அது அதுகிட்ட கிடையாது, அதனிடம் இல்லாததை நம்ம அதுகிட்ட இருக்கிற மாதிரி பார்க்குறோம். அத்தியாசத்துக்கு லட்சணமே அதுகிட்ட அது இல்லை, ஆனால் இருக்கிற மாதிரி பார்க்குறோம். ஒரு பொருள் நிரந்தரமாக எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்ருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். அதை ஏன் அத்தியாசம்னு சொல்கிறோம்? அந்த சக்தி அந்த பொருளுக்கு கிடையாது. எந்த ஒரு பொருளுக்கும் நிரந்தரமாக நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குற சக்தி இல்லை. அப்படி இருக்கிறதாக நம்ம நினைக்கிறோம், அது அத்தியாசம். அதற்கு காரணம் அறியாமை. இப்போ அறியாமைங்கிற வரைக்கும் வந்திருக்கோம். இனி அடுத்த கேள்வி, அறியாமை எப்படி வந்ததுன்னு கேட்ட முடியாது. ஏன்னா அது நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கு. அந்த கேள்விக்கு பதில் கிடையாது. இல்லைன்னா அனாதி, பிறந்ததுலேருந்து இருக்குன்னு சொல்லிடுவோம். அதனால அந்த இடத்துல என்ன கேள்வி கேட்குறோம்னா, எதை பற்றிய அறியாமையினால் எனக்கு இந்த அத்தியாசம் வந்தது? அஞ்ஞானஸ்ய விஷயம் என்னன்னு கேட்குறோம். இதுவரைக்கும் அஞ்ஞானத்திற்கு காரணத்தை கேட்கக்கூடாது. இதற்கு முன்னாடி காரணத்தை கேட்டுட்டு வந்தோம். அதாவது காமத்திற்கு காரணம் என்னன்னு கேட்டோம், சங்கல்பம்னு புரிஞ்சிட்டோம். சங்கல்பத்துக்கு என்ன காரணம்னு கேட்டால் அத்தியாசம்னு புரிஞ்சிட்டோம். அத்தியாசத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டோம், அஞ்ஞானம்னு புரிஞ்சிட்டோம். அஞ்ஞானத்திற்கு காரணம் கேட்கக்கூடாது. அஞ்ஞானம் எதை நான் தெரிஞ்சிக்காததுனால, எந்த அறிவு இல்லாததுனால, எந்த விவேகம் எனக்கு வராத காரணத்தினால்
நான் ஒரு பொருள் எனக்கு நிரந்தரமா இன்பத்தை கொடுக்குங்கிற ஒரு அத்தியாசத்தை செஞ்சு பிறகு அந்த பொருளையே மீண்டும் மீண்டும் நினைச்சு ஆசையாக மாற்றியுள்ளேன் அப்படின்னு கேட்டா, இப்போ இந்த இடத்துல தான் விவேகம் வருகின்றது. நம்ம அதற்கு முன்னாடி பார்த்தோமே, அந்த விவேகம் நமக்கு இங்கு வருகின்றது. நமக்கு எந்த அறியாமை என்றால், ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் நமக்கு இன்பத்தை கொடுக்கின்றது, அதை நம்ம அனுபவிக்கிறோம், அதில் சந்தேகம் இல்லை. ஒரு காயின்ல 2 பக்கம் இருக்கிறது போல எந்த பொருள் நமக்கு இன்பத்தை கொடுத்ததோ அதே பொருள் துன்பத்திற்கும் காரணமாக இருக்கின்றது, அதை நாம் பார்ப்பதே இல்லை. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்முடைய சரீரம்தான், நம்முடைய உடல் தான். நம்முடைய உடல் தான் இன்பத்திற்கு காரணம். அதே உடல்ல நோய்படுதல் அல்லது உடலுக்கு வருகின்ற மற்ற சிரமங்கள் அதெல்லாம் என்னன்னா, அதே உடல் தான் நமக்கு என்ன கொடுக்கின்றது? துயரத்தையும் கொடுக்கிறது. இப்போ திடீர்னு கிளைமேட் நல்லா இருந்ததுன்னு எப்படி இருக்குன்னா இன்பம், அது உடல்னால தான் வந்தது. கிளைமேட் அப்படியே மாறிடுதுன்னா சில்லுன்னு நல்லா இருக்கு, அது இதே உடல் தான் கொடுத்தது. ஆனால் அதே இது சம்மர் ஹீட்டில் என்ன ஆகுதுன்னா இதே உடல் தான் துயரத்தையும் கொடுக்கின்றது. இப்போ எந்த உடல் குளிர்ச்சியினால் நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்ததோ அதே உடல் உஷ்ணம் வரும் பொழுது நமக்கு துன்பத்தையும் கொடுக்கின்றது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பொருள் கொடுக்கின்ற இன்ப பகுதியை மட்டும் பார்க்கிறோம், துன்பம் கொடுக்கிற பகுதியை பார்க்காம விட்டுறோம். அப்போ இன்பம் கொடுக்கிற அம்சத்தை மட்டும் பார்க்கும் பொழுது மனசுல என்ன தோணும்னா, அந்த பொருள் எனக்கு வேண்டும், அந்த பொருள் எனக்கு இன்பத்தை கொடுக்குங்கிற புத்தியை வளர்த்தி அத்தியாசத்தை பண்ணி அதைவே நினைக்க ஆரம்பிச்சிடுறோம். அப்போ விவேகம் என்ன வேணும் அப்படின்னா, ஒரு பொருளினுடைய முழுமையான தன்மையை பார்க்க வேண்டும். அதாவது அந்த முழுமையான தன்மையை 2ஆ பிரித்து சொல்லப்படுகின்றது. யதார்த்த தர்ஷனம். யதார்த்த தர்ஷனம்னா அது எப்படி இருக்கோ அப்படி பார்க்கணும். அந்த யதார்த்த தர்ஷனத்தில் தான் 2 இருக்கு. ஒன்று சுக அம்சம், இனி ஒன்று துக்க அம்சம். அந்த பொருள் எப்படி நமக்கு இன்பத்தை கொடுக்குதுன்னு பார்க்கணும், அது எப்படி துன்பத்திற்கும் காரணமாக இருக்கின்றதுங்கிறதையும் பார்க்கணும். அப்படி ஒரு அறிவு பார்த்தால் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து பொருள்களும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் டேலி ஆகும். அதுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்கு, மைனஸ் பாயிண்ட்டும் இருக்கு. இல்லையே ஒருவர் சொல்லலாம், என்னிடத்தில் ஒரு பொருள் இருக்கு, அது அவங்களுடைய பையனோ மகனோ மகளோ அல்லது யாரு வேண்டுமானாலும் இருக்கலாம், அவர்களுக்கு எந்த விதத்திலையும் குறை இல்லையே, எந்த விதத்திலையும் அவர்களால நான் கஷ்டப்படலையேன்னு சொன்னா, காலம்னு ஒன்று இருக்கு. யமதர்மராஜா ஒருத்தர் இருக்கார், அவர் அந்த பொருளை நம்ம இடத்துல பிரிச்சிருவார் அல்லது நம்மையே பிரிச்சிருவார். அப்போ மரணம்ங்கிறது ஒன்று எந்த பொருளையும் நம்மிடமிருந்து பிரித்து விடும். அப்பொழுதும் நம்ம தயாராக இருக்கணும் துயரத்திற்கு. இவ்விதத்தில் எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் அந்த பொருள் நிமித்தமாக நமக்கு துயரமும் வரும், சுகமும் வரும். இப்போ எவ்வளவோ பேர்த்தினுடைய மரணத்தை நம்ம பேப்பரில் படிக்கிறோம், அதெல்லாம் ஜஸ்ட் அ நியூஸ், அது ஒரு செய்தி தான். ஆனால் நாம் யார் மீது பற்று வைத்துள்ளோமோ அவர்களுடைய மரணம் நமக்கு நியூஸ் அல்ல, அது நம்ம வாழ்க்கையே மாற்றுகின்ற ஒரு பெரிய சம்பவம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த பொருள் நிமித்தமாக சுகத்தை அனுபவித்தோம், அதே பொருள் நிமித்தமாக துக்கத்தையும் அனுபவிக்கின்றோம். அப்போ விவேகம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்னா, ஒரு பொருள் எந்த பகுதி நமக்கு சுகத்தை கொடுக்கும், எந்த பகுதி நமக்கு துக்கத்தை கொடுக்கும், அந்த துக்கத்தை தோஷம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த தோஷ தர்ஷனம், அந்த தோஷத்தையும் நம்ம பார்க்க வேண்டும். அப்போ சுக தர்ஷனத்தை மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அதை விடுத்து தோஷத்தையும் நாம் பார்க்க வேண்டும். தோஷம் அப்படின்னா இந்த இடத்துல துயரம் கொடுக்கின்ற அம்சம். இதையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்த பொருள் மீதும் நமக்கு ஒரு ஆக்ரகம் அல்லது ஒரு பெரிய பிடிப்பு வராது. அப்படி
பிடிப்பு வரவில்லைன்னா அத்தியாசத்தை பண்ண மாட்டோம். அத்தியாசத்தை பண்ணலைன்னா சங்கல்பம் இல்லை, சங்கல்பம் இல்லைன்னா ஆசையும் இல்லை. அப்போ ஆசையை விடணும்னா, ஆசையை மனதில் வராமல் பார்த்துக்கணும்னா அந்த பொருளை பற்றியே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. பொருளை பற்றியே நினச்சிட்டு இருக்கக்கூடாதுன்னா அந்த பொருள் சுகஹேதுங்கிற புத்தி நமக்கு வரக்கூடாது. அது வரக்கூடாதுன்னா அதனுடைய துயரம் கொடுக்கின்ற அம்சத்தையும் நாம் பார்க்க வேண்டும். அப்போ மூலமாக இருக்கிறது என்னன்னா நித்யா நித்திய வஸ்து விவேக, நித்திய அனித்திய வஸ்து விவேகம். வெறும் அனித்தியம்னு சொல்லிட்டா மட்டும் போதாது, அந்த அனித்தியத்தில் இருக்கிற தோஷம் துயரத்தை புத்தி பார்க்க வேண்டும். இதுதான் வைராகியத்தினுடைய மூலம். வைராகியத்தினுடைய மூலம் விவேகம். அந்த விவேகம் சுகதர்ஷனம் மட்டும் இருந்தால் போதாது, துக்க தர்ஷனம் அல்லது தோஷ தர்ஷனம். இப்படி இந்த தோஷ தர்ஷனத்தை நம்ம பார்த்து அதனுடைய விளைவை அத்தியாசம் பண்ணாம, சங்கல்பம் பண்ணாம, ஆசை வராம நாம் காப்பாற்றி கொள்ள வேண்டும். இனி அடுத்த ஒரு கேள்வி, இது புதுசா ஆசை வராம இருக்கிறதுக்கான உபாயம். புதிதா ஒரு பொருள்ல நமக்கு பற்று வரக்கூடாதுன்னா ஆரம்பத்திலேருந்து கவனமா இருக்கலாம். ஏற்கனவே இதையெல்லாம் நான் பண்ணி முடிச்சு ஆசை ரொம்ப ஸ்ட்ராங்கா உள்ள இருக்கே, அதை எப்படி நீக்கிறதுன்னு அடுத்த கேள்வி. இனிமேல் புதிதா ஒரு ஆசை வராம இருக்கிறதுக்கு சங்கல்பம் வராம பார்த்துக்கலாம், அத்தியாசம் பண்ணாம பார்த்துக்கலாம், அறிவை அடைஞ்சு அதை நம்மைய காப்பாற்றி கொள்ளலாம். ஏற்கனவே உள்ள இருக்கிற ஆசையை என்ன பண்றது அப்படிங்கிறத அடுத்த கேள்வி. அதற்கு என்ன பண்ணணும்? ஏற்கனவே உள்ள சில பொருள்கள் மீது ஆசை ரொம்ப இருக்கே அப்படின்னு சொன்னா, பகவான் கீதையில் ஒரு இடத்துல சொல்லியிருக்கார், ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷ அனுதர்ஷனம் அப்படின்னு சொல்றார். இப்ப வைராகியத்திற்கு இரண்டாவது உபாயம் அனுதர்ஷனம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அனுதர்ஷனம் அப்படின்னா ஏற்கனவே நமக்கு சில பொருள்கள் மீது ஆசை பற்று இருந்து கொண்டு இருக்கின்றது. அப்படின்னா என்ன? ஏற்கனவே நம்ம சங்கல்பம் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. சங்கல்பம் பண்ணாமல் இருந்தால் சங்கல்பம் பண்ணாதேன்னு சொல்லலாம். ஒரு பொருள் மீது, ஒரு பொருளை பற்றி நினைக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்ம எச்சரிக்கை கொடுக்கலாம், இனிமேல் அதை நினச்சி நான் ஆசையாக வளர்த்திக்க மாட்டேன்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே அந்த பொருளை நினச்சி ஆசைப்பட்டு விட்டுட்டேன், இப்போ ஆசை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு, அதை எப்படி நீக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ உபாயம் பார்க்கிறோம். அதுதான் அனுதர்ஷனம்னு சொல்லப்படுகிறது. அனுதர்ஷனம் அப்படின்னு சொன்னால் மீண்டும் மீண்டும் எந்த பொருள் மீது நமக்கு ஆசை இருக்கின்றதோ அந்த பொருளில் உள்ள குறையை சிந்தித்தல். எந்த பொருள் மீது நமக்கு ஆசை இருக்கோ அந்த ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்ற அல்லது ஆசை எந்த பொருள் இருக்கோ அந்த பொருளில் இருக்கின்ற குறையை மீண்டும் மீண்டும் சிந்தித்தல். அனுதர்ஷனம்னா எகெயின் அண்ட் எகெயின் திங்கிங், மீண்டும் மீண்டும் சிந்தித்து பார்த்தல். ஒரு முறை சிந்திச்சா போதாது, அதையவே நினைச்சிட்டு இருக்கணும். இதுவே ஒரு விதமான தியானமாக சொல்லப்படும். ஜென் புத்திசத்துல எல்லாம் இது சம்பந்தமான தியானம் ரொம்ப இருக்கு. அதாவது கண்ணை மூடி அமர்ந்து கொண்டு நம்மளே இறந்து போகிறதாக ஒரு தியானம் பண்ணணும். பயம் வேண்டாம், அப்படி பண்ணி பார்க்கணும். அப்போது இறந்து கிடக்கிறோமா, அப்படியே நம்ம டெட் பாடியாக இருக்கிறோமா, பிறகு நம்மையை சுற்றி நம்முடைய உறவினர்களெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு கற்பனை பண்ணி பார்க்கணும். சில பேர் எல்லாத்துக்கு முன்னாடி அழுதுட்டு இருப்பாங்க, உள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதை நினச்சி பார்க்கணுமா? போனால் ஆள் இவனுடைய ப்ராப்பர்ட்டி பாதி எனக்கு கிடைச்சிரும்னு சொல்லி சந்தோஷமாக இருப்பாங்களாம். சில பேர் கொஞ்ச நாள் அழுவார்களாம், உண்மையிலேயே நம்ம மீது கொஞ்சம் பற்று வைத்தவர்கள். பிறகு அதை சிந்திச்சு பார்க்கணுமா, எவ்வளவு நாள் அப்படி அழுதுட்டு இருப்பார்கள்? ஒரு 2 நாள் 3 நாள், அப்படியே நாளாக கொஞ்ச நாளில் மறந்து விடுவார்கள். அப்போ நான் இறந்து ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு ஆள் இருந்துட்டு போன ட்ரேஸே இல்லாமல் போயிடும். இப்படியெல்லாம் நினச்சி பார்க்கணுமா? அப்படி நம்முடைய மரணத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, நமக்கு எந்த உடல் உறுப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ, சில பேர்த்து கை ரொம்ப நீளமாக இருக்குது, எது எடுத்தாலும் அடித்து போடுவார்கள். அந்த அளவுக்கு கை நீளமாக இருக்கும், உடல் பலம் ரொம்ப இருக்கும். உடனே நம்ம நினச்சி பார்க்கணும்,
எனக்கு கை விளங்காமல் போயிடுதுன்னா எப்படி இருக்கும், இந்த உலகம் எப்படி என்ன நடத்தும், எனக்கு கை கால்களெல்லாம் வராமல் நான் பெட்டில் இருந்தேன்னா என்னுடைய நிலை என்ன ஆகும், திடீர்னு எனக்கு கண்ணு போயிடுதுன்னா எப்படி இருக்கும், காது போயிடுதுன்னா எப்படி இருக்கும், இப்படியெல்லாம் நினச்சி பார்க்கணுமா. இதுவே ஒரு நல்ல தியானம். அப்படி நினச்சி பார்க்கும் பொழுது நினைக்க நினைக்க என்ன ஆகும் அப்படின்னா அனித்தியத்துவம் நமக்கு நன்கு விளங்கும். இப்போ நம்ம எதை நினச்சி பெருமைப்பட்டு இருக்கிறோமோ அந்த பெருமையெல்லாம் நம்ம விட்டு சென்று விடும். எந்த பொருளை பற்றி கொண்டிருக்கின்றோமோ அந்த பற்று கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி விடும். அப்படி அணுதர்ஷனங்கிறது ஒரு விதமான தியானம், அனித்தியத்துவ தியானம். நட்பண்புகளை தியானம் பண்ணி அந்த பண்புகளை அடைகிறது ஒரு விதமான தியானம். இந்த அனித்தியத்துவ புத்தியை கொண்டு வர்றது ஒரு விதமான முக்கியமான தியானம். ஆரம்பத்தில் கொஞ்சம் பயமாக இருக்கும், அப்புறம் போக போக அப்படியே சரியாயிடும். அதனால் நம்ம செஞ்சு பார்க்கலாம். வெளியே சொன்னால் ஏதாவது தப்பாக நினச்சிக்குவாங்க, அதனால் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. நீ என்ன தியானம் பண்ணிகிட்ருக்கேன்னா நான் செத்து போகிற மாதிரி தியானம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னால் ஏதோ ஆயிடுதுன்னு நினைத்து விடுவார்கள். அதனால் அதெல்லாம் வெளியே சொல்லாமல் மனசுக்குள்ளே நினச்சி பார்க்கணும். அதே போல் இனி ஒரு தியானமும் பண்ணி பார்க்கணும். அதுவும் வெரி சீக்ரெட், யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, உங்களுக்குள்ளேயே வச்சுக்கணும். நீங்கள் யாரு மீது ரொம்ப பற்று வச்சுக்கிறீங்களோ அவங்க போயிடுற மாதிரி நினச்சி பார்க்கணும். அப்போ உயிரோடு இருக்கும் பொழுதே எல்லாத்துக்குமே நம்ம அழுது தீர்த்தரணும். அப்படி மற்றவர்களுடைய மரணம் அதனுடைய அனித்தியத்துவம், பிறகு நம்முடைய அனித்தியத்துவம், பிறகு நம்மிடத்தில் இருக்கிற செல்வம் அதனுடைய அனித்தியத்துவம், நம்ம உடலில் இருக்கின்ற சக்தி, ஆரோக்கியம், இவைகள் எல்லாமே நிலையற்றது ஒரு காலம் வரை அப்படிங்கிறத பார்க்கணும். அல்லது சில பேர்த்துடைய வாழ்க்கையை பாருங்க. சில பேர் எப்படி ஆடிக்கொண்டிருந்தார்கள், கடைசியில் எப்படி அடங்கி இருக்கின்றார்கள். சில பெரிய வீரர்களெல்லாம், குத்துச்சண்டை வீரர்கள்லாம் உங்களுக்கு தெரியும், எப்படி ஒரு காலத்தில் இருந்தார்கள், பிறகு எப்படி நிலையை அடைந்தார்கள். இதையெல்லாம் பார்த்தோம்னா எல்லாமே ஒரு குறுகிய காலம்தான். இந்த ஒரு புத்தி நமக்கு வந்தால் எந்த பொருள் மீதும் நமக்கு பற்று வந்து விடாது. பொதுவாக பணத்து மேலே இருக்கிற ஆசையெல்லாம், மோகமெல்லாம் நீங்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வைராக்கியம் நமக்கு கிடைக்கும். இப்போ வைராக்கியம் கிடைக்கணும்னா அணுதர்ஷனம். இப்போ இந்த உபாயத்தை பகவானே சொல்லியுள்ளார். அதாவது ஜென்மத்தில் வர்ற தோஷம், ஜெரா வயோதிகத்தில் வருகின்ற துயரம், இப்படி வருகின்ற துயரத்தை வெறும் தெரிஞ்சிட்டா மட்டும் போதாது, அணுதர்ஷனம் மீண்டும் மீண்டும் சிந்திக்க சிந்திக்க ஏற்கனவே எதிலெல்லாம் நமக்கு ஆசையோ அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி விடும். அந்த பிடிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விடும். இப்படி சில காலம் செய்யத்தான் நமக்கு வைராக்கியம் வரும். நான் நாளை காலையில் 9 மணிலேருந்து வைராக்கியத்தோடு இருக்கிறேன்னெல்லாம் சொல்ல முடியாது, டைம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. வைராக்கியங்கிறது விவேகத்தினுடைய பரிபாக நிலை. விவேகம் பக்குவம் அடைந்தால், விவேகம் வளர்ந்து மலர்ந்தால் அது வைராக்கியமாக மாறும். அது மெதுவாகத்தான் நமக்கு வரும். வைராக்கியத்துக்கு தான் டைம் ரொம்ப எடுக்கும். மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வரும். அந்த வைராக்கியம் வரணும் அப்படின்னா தியாகத்தினால மீண்டும் கர்மயோகமெல்லாம் உதவி செய்யும். நம்ம மற்றவர்களுக்கு செய்கின்ற உதவி, நம்ம மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்கின்ற நிலை, இந்த புண்ணியம்தான் நம்ம மனசுக்கு பக்குவத்தை கொடுத்து வைராக்கியத்தை கொடுக்கும். இப்போ வைராக்கியங்கிறது திடீர்னு நம்ம மனசில் உற்பத்தியாகி விடாது. அதே சமயத்தில் ஹோப் இல்லாமல் வேண்டாம், இந்த ஜென்மத்தில எல்லாம் எனக்கு வைராக்கியம் வராது, பின்னாடி பார்த்துக்கலாம், அப்படியும் இல்லை. வைராக்கியம் நமக்கு வரும். அதற்கு சரியான உபாயத்தை கையாண்டால், அதில் முதல் உபாயம், ஏற்கனவே ஆசை உற்பத்தி ஆகிற சமயத்தில் சங்கல்ப தியாகமெல்லாம் பண்ணலாம். ஏற்கனவே உற்பத்தியாகி இருந்தால் தோஷ அணுதர்ஷனம், அந்த அணுதர்ஷனம்ங்கிறது தான் முக்கியம். பிறகு எந்த ஒரு குணத்துக்கும் ஒரு சைடு எஃபெக்ட்னு ஒன்று இருக்கும். அதே போல் வைராக்கியத்துக்கு கொஞ்சம் சைடு எஃபெக்ட் ஒன்று இருக்குது. அதுதான் துவேஷம், ஒரு விதமான வெறுப்பு, பிடிப்பின்மை, உதாசீன தன்மை. இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் போல் இந்த வைராக்கியம் கொஞ்சம் சைடு எஃபெக்ட் இருக்கும். அதனால எனக்கு வைராக்கியம் வேண்டான்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் பின்னாடி சரியாயிரும். அது எப்படி சரியாகும் அப்படின்னா, வைராக்கியமெல்லாம் சாஸ்திர ஞானமெல்லாம் வந்தவுடன்
பிறகு இந்த உலகத்தின் மீது இருக்கின்ற வெறுப்பு, அந்த தோஷத்தை பார்க்கிற புத்தி எல்லாம் நீங்கி ஈஸ்வர தர்சனமாக மாறிவிடும். எல்லாமே ஈஸ்வர சொரூபம் அப்படின்னு பிறகு மாறிவிடும். முதல்ல ஒரு பொருளை பார்க்கும் பொழுது அது போகத்தை கொடுக்கிற பொருள்னு நினைக்கும் பொழுது அதை கண்டு ஒரு பயம் வரும், அதில் தோஷத்தை பார்ப்போம், வெறுப்பு வரும். அதெல்லாம் ஆரம்ப நிலையில். பிறகு இறுதியில் வைராக்கியமெல்லாம் அடைஞ்சு ஞானம், ஞான நிஷ்டையெல்லாம் வரும் பொழுது பிறகு எல்லாமே ஈஸ்வரன்னு சொல்லி எதன் மீதும் வெறுப்பு நமக்கு வராது. அப்படி வைராக்கியம் விவேகம் மூலமாக வர வேண்டும். இப்படி சொல்வதிலிருந்து வேற விதத்திலையும் வைராக்கியம் வரலாம். அது எந்த விதத்தில் வரலாம்னு சொன்னால் தோல்வியினால் வரலாம், இயலாமையினால் வரலாம். இப்போ பணத்தை சம்பாதிக்க முடியாமல் இருக்கலாம், அல்லது காம்படிஷன், இந்த உலகமே ரொம்ப காம்படிட்டிவாக இருக்குது, அதுக்குள்ளே போய் வெற்றி அடைய முடியல. அதனால் என்னென்னா சரி நான் வைராக்கியத்தை அடைஞ்சிட்டு எங்காவது போயிடுறேன், எல்லாத்தையும் விட்டுறேன்னு தோணலாம். அது கொஞ்ச நாள் தான் நிற்கும். விவேகத்திலிருந்து வருகின்ற வைராக்கியம்தான் நிலைத்திருக்கும். அப்படி இப்போ நம்ம பார்த்த அனித்தியத்துவ ஞானத்தின் துணை கொண்டு வருகின்ற வைராக்கியம் தான் இங்கு சாதனையாக சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம வைராக்கியத்தினுடைய லட்சணம் பார்த்தோம். அதாவது ஆசையின்மை. அதை எப்படி அடையிறதுங்கிறதுக்கு 2 உபாயம் பார்த்தோம். ஒன்று படிப்படியாக விவேகத்தை பயன்படுத்துதல், பிறகு அதே விவேகத்தை அனித்தியத்துவத்தை மீண்டும் மீண்டும் சிந்தித்தல், தியானித்தல், அனுதர்சனம்னு பார்த்தோம். இனி அடுத்தது வைராக்கியத்தினுடைய பலன். நம்ம மனசில் வைராக்கியம் வந்துட்டா என்ன பிரயோஜனம் கிடைக்கும்? வைராக்கியத்தினுடைய பலன், முதல் பலன் சாஸ்திர பிரவருத்திகி. சாஸ்திரத்துக்குள்ள நம்ம பிரவருத்தி செய்வோம். என்ன, நம்ம அனித்தியத்துவ தெரியாம அனித்தியமான பொருள்களுக்குள்ளேயே நம்ம பிரவருத்தி பண்ணிட்டு இருந்த நாம், இந்த உலகத்தில் எந்த பொருளுமே எனக்கு இன்பத்தை கொடுக்காதுன்னு தெரிஞ்ச உடனே, அல்லது எந்த பொருளுமே நமக்கு இன்பத்தை கொடுக்கிற சக்தியை இழந்த உடனே உடனடியாக நம்முடைய மனம் எதில் இன்பம் கிடைக்கும்னு நாடும். அப்போ அந்த நித்தியமான பொருளை நாடும். அந்த நித்தியமான பொருளை சாஸ்திரத்தின் மூலமாக அடைய முடியுங்கிறதுனால நம்ம விசாரத்தில் ஈடுபடுவோம், சாஸ்திரத்திற்குள் வருவோம், அல்லது நித்தியமான பொருளை அடைய முயற்சி செய்வோம். வைராக்கியம் இல்லாத வரைக்கும் பிரம்மத்தை அடைய யாரும் வரமாட்டார்கள். காரணம் என்ன? அவர்களுக்கு வேற விதத்தில் இன்பத்தை நாடிக்கொண்டு இருப்பார்கள். வைராக்கியம்தான் உலகத்திலிருந்து பிரம்மத்தை அடைய ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்கிறது, ஒரு திருப்பு முனையாக இருக்கு. அது முதல் பிரயோஜனம். பிறகு இரண்டாவது பலன், அடுத்து நாம் ஒரு சாதனையை பார்க்க போகிறோம். சமம் அப்படிங்கிற சாதனை, அதாவது மனக்கட்டுப்பாடு, மன அமைதி. அந்த சமம் தமம் முதலியவைகளை அடைய வைராக்கியம் உதவி செய்யும். அது யோக சாஸ்திரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மனதை அடக்கிறதுக்கு உபாயமாக அபியாச வைராக்கியாபியாம் தன் நிரோதக அப்படின்னு பதஞ்சலி சொல்றார். நம்முடைய மனதை அமைதிப்படுத்த வேண்டும், நெறிப்படுத்த வேண்டும் என்றால் வைராக்கியத்தாலும் அபியாசத்தாலும் முடியும்னு சொல்றார். அப்போ வைராக்கியம் இருந்தால் தான் நம்முடைய மனதை அமைதிப்படுத்த முடியும், நெறிப்படுத்த முடியும். அது அடுத்த சமம்ங்கிற சாதனையில் பார்க்க போகிறோம். இப்போ அதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமம் அப்படின்னா மன ஒழுக்கம், மனக்கட்டுப்பாடு. அந்த மனக்கட்டுப்பாடு வரணும், அல்லது மன அமைதின்னு புரிந்து கொண்டாலும் அந்த மன அமைதி யாருக்கு வரும்னா, யாருக்கு வைராக்கியம் இருக்கோ அவர்களுக்கு தான் வரும். வைராக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னால் மனது எதோ பொருள்களை நினைத்து கொண்டு சஞ்சலப்பட்டுட்டே இருக்கும். மனச்சஞ்சலம் நீங்க வைராக்கியம் உதவி செய்யும். இப்போ வைராக்கியத்தினுடைய இரண்டாவது பலன் மன சாந்திக்கு காரணம். மனச்சஞ்சலத்திலிருந்து விடுதலை அடைய வைராக்கியம் ஒரு முக்கிய உபாயம். இனி வைராக்கியத்தினுடைய மூன்றாவது பலன், நமக்கு எந்த பொருளில் வைராக்கியம் இருக்கோ அந்த பொருளில் இருந்து வருகின்ற துயரத்திலிருந்து விடுதலை அடைகின்றோம். யாதனின் யாதனின் நீங்கியான்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார்.
எந்தெந்த பொருளிலிருந்து நீ நீங்கி இருக்கிறையோ அந்தந்த பொருள் இருக்கிற துயரத்திலிருந்தும் நீ நீங்கி இருக்கின்றாய். ஒரு பொருளில் நமக்கு வைராகியம் வந்துடுதுன்னா அந்த பொருளிலிருந்து நமக்கு துயரம் இல்லைன்னு அர்த்தம். அந்த பொருளிலிருந்து சுகமில்லைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா அந்த பொருள் எனக்கு வைராகியம் வந்து விட்டது, ஆனால் துயரமும் இல்லை. அது மட்டுமல்ல, அந்த பொருளிலிருந்து துயரம் இல்லை, அந்த பொருள் எனக்கு வைராகியம்னா அந்த நேரத்தில் நமக்கு அந்த பொருளை அனுபவிச்சா எவ்வளவு இன்பமோ அதை விட பல மடங்கு இன்பத்தை நாம் அனுபவிக்கின்றோம். இப்போ வைராகிய சுகம்னே ஒன்று சொல்லப்படுகிறது. சில பேர் மோட்ச மார்க்கத்துக்குள்ள ஞானத்தை அடைஞ்சிருக்க மாட்டார்கள், கொஞ்சம் வைராகியத்தோடு இருந்தே சென்று விடுவார்கள். அது எப்படி செல்ல முடியுதுன்னா அந்த வைராகியத்தினாலேயே ஒரு சுகம் இருக்கின்றது. அந்த வைராகியங்கிறது போகியை காட்டிலும் அதிக சுகம். இந்த உலகத்தில் போகியா இருக்கிறதுனால என்ன சுகமோ அதை விட அதிக சுகம் வைராகியத்திலிருந்து நமக்கு கிடைக்கும். ஒரு நாள் பூரா கண்டதெல்லாம் சாப்பிட்டு இருக்கிறதுனால ஒரு சுகம் இருக்கு, ஆனால் இன்னைக்கு விரதம் இருந்த ஒரு சுகம் இருக்கே, அது உண்மையிலேயே சற்று அதிகமான சுகம். ஆரம்பத்தில் அது தெரியாது. நம்முடைய புத்தி கொஞ்சம் பக்குவம் அடைந்து விட்டால் சாப்பிட்ற நாளில் விட சாப்பிடாத நாளில் தான் மனசு அமைதியாக இருக்கும், சுகம் அதிகம். ஆனால் என்ன பண்ணுறது, அதுக்கு அடுத்த நாள் அந்த சுகம் நமக்கு கிடைக்காது, சாப்பிட்டு தான் ஆகணும். பிறகு மீண்டும் அடுத்த வாரம் வரும் பொழுது அதே சுகம். அப்படி வைராகியம் அதிக சுகத்திற்கு காரணம். மோட்சத்துக்கு போகிறோமோ இல்லையோ, வைராகியம் அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு சுகமும் அதிகரிக்கும். இப்படி வைராகியத்துக்கு எத்தனையோ பெருமைகள் பலன் இருக்கின்றது. இந்த வைராகியம்ங்கிறது இரண்டாவது குணம். முதல் விவேகம், இரண்டாவது வைராகியம். இந்த வைராகியம்ங்கிறது மனதில் இருக்கின்ற ஒரு பக்குவம், எந்த போக பொருளுக்கும் அடிமையாகாமல் இருத்தல். மனதில் எல்லா ஆசையும் நீங்குதல்னு பொருள் அல்ல, நம்மை அழிக்கின்ற ஆசை, பேராசையிலிருந்து விடுதலை. இனி மூன்றாவது என்ன? மூன்றாவதுலேயே 6 இருக்கு. ஆகவே இங்கு சிஷ்யன் ஒரு கேள்வியை கேட்கின்றான், இந்த சமாதினா என்ன என்பது கேள்வி. பிறகு அந்த 6 என்னங்கிறத கூறி ஒவ்வொன்றாக லட்சணம் வர இருக்கின்றது. இப்பொழுது பார்ப்போம். சமாதி சாதன சம்பத்திக்காம் சமோதம உபரமக திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் ச இதி. நான்கு குணத்தில் விவேகம் வைராகியம் பார்த்து விட்டோம். மூன்றாவது குணத்திலேயே 6 இருக்கு. சமாதி சாதன சம்பத்திகி கா. இங்க சாதனம் என்றால் இந்த சமம் முதலிய சாதனைகள், சம்பத்தின வெல்த், சம்பத்தின சொத்து, கா என்றால் என்ன, ஆதீன எக்ஸெட்ரா, சமம் முதலிய சாதனைகளான 6 என்ன. இங்க ஷட்க சம்பத்திங்கிறதுக்கு பொதுவாக சாதன சம்பத்தி என்று கேட்கப்பட்டுள்ளது. அது என்னங்கிறது கேள்வி. ஆகவே இங்கு ஆசிரியர் அந்த 6 என்னன்னு சொல்றார். அதற்கு பிறகு ஒவ்வொன்றாக லட்சணம் வர போகின்றது. இப்பொழுது நம்ம அதனுடைய டிரான்ஸ்லேஷனை மட்டும் பார்ப்போம். விளக்கத்தை ஒவ்வொன்றாக கேள்வி கேட்டு பதில் சொல்லும் பொழுது பார்ப்போம். அதில் இந்த 6 முதலாவது சமக. சமக அப்படின்னா மனக்கட்டுப்பாடு, மன அமைதி, மனக்கட்டுப்பாடு. இரண்டாவது தமக. தமகன இந்திரிய கட்டுப்பாடு, புலனடக்கம். முதலாவது மன அடக்கம், இரண்டாவது புலனடக்கம். மூன்றாவது உபரமக. உபரமகன விலகி இருத்தல், விலகி இருத்தல். நான்காவது திதிக்ஷா. திதிக்ஷா என்றால் சகிப்புத்தன்மை.
சகித்து கொள்ளுதல் திதிக்ஷா. ஐந்தாவது ஸ்ரத்தா. ஸ்ரத்தா நம்பிக்கை, விஸ்வாசக நம்பிக்கை. ஆறாவது சமாதானம். சமாதானம் என்றால் மன ஒருமுகப்பாடு. சமகங்கிற முதல் வருவது மனக்கட்டுப்பாடு, சமாதானம்னா மன ஒருமுகப்பாடு. ச இதி இவைகள், இந்த ஆறும் சேர்ந்து சமாதி ஷட்க சம்பத்திகி. மனக்கட்டுப்பாடு, இந்திரிய கட்டுப்பாடு, விலகி இருத்தல், சகிப்புத்தன்மை, ஸ்ரத்தா நம்பிக்கை, மன ஒருமுகப்பாடு. இனிமேல் ஒவ்வொன்றாக என்னன்னு கேட்கப்படும். நம்மளும் என்ன செய்வோம், அதனுடைய லட்சணம், அதை அடைய என்ன உபாயம், அதனுடைய பலன் என்ன என்று பார்த்து செல்ல போகின்றோம். அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.